வெல்கம் டு மை சேனல். இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்குறது ஒரு லைனிங் பிளவுஸ் எப்படி நம்ம அளவு பிளவுஸ் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்றது அப்படின்னு இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கிறது. எப்பவுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அளவு பிளவுஸ் வச்சு பிளவுஸ் கட் பண்றீங்க, தென் அது வந்து லைனிங் பிளவுஸா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்கன்னா லைனிங்கை ஃபர்ஸ்ட் நீங்க ரெடிமேடா கடையில இருந்து வாங்கினதும் லைனிங்கை ஃபர்ஸ்ட் தண்ணியில அலசி போட்டுக்கோங்க, வெயில காய போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க லைனிங் பிளவுஸை கட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லைனிங் வந்து சில நேரம் பாத்தீங்கன்னா சாயம் போகும், அதாவது கலர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் நீங்க இந்த மாதிரி துணியில வந்து தண்ணியில அலசாம துணியை நீங்க லைனிங் துணியை கட் பண்ணீங்கன்னா அதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா பிளவுஸை நீங்க வாஷ் பண்றப்ப அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் லென்த் வந்து விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து பிளவுஸ் வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ அதனால எப்பவுமே என்ன பண்ணிக்கோங்கன்னா நீங்க பிளவுஸ் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கை மட்டும் தண்ணியில அலசி காய போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்றக்கூடிய மெத்தட் நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி துணியை மடக்கி போட்டுக்கோங்க. நீங்க லைனிங் பிளவுஸ் கட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே உங்களோட லைனிங் துணியில மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட பிளவுஸ் கிளாத்ல நம்ம லைனிங்ல கட் பண்ணி வச்சிருப்போம்ல அதே பீஸை எடுத்து நம்ம அப்படியே நம்மளோட லைனிங் மேல தூக்கி போட்டா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் இப்போ லைனிங் கிளாத்தை ரெண்டா ஃபோல்ட் பண்ணி அகைன் டாப் டு பாட்டம் ரெண்டா ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் ஃபோல்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். நம்ம இருக்கக்கூடிய பக்கம் பாத்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு இருக்கணும். கீழ்ப்பக்கம் எல்லாமே சிங்கிளா இருக்கும், மேல் பக்கம் பாத்தீங்கன்னா ஒரே ஃபோல்டா இருக்கும். இப்ப பாருங்க, என்னோட அளவு பிளவுஸ்ல டோட்டல் ஹைட் எவ்வளவு இருக்குன்னா 12.5 இன்ச், அதாவது 12.5 இன்ச்சஸ் என்னோட அளவு பிளவுஸ்ல இருக்கு. அதுக்கு கூட ஒரு 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா நான் சீவிங் பர்பஸ்க்காக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலா 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறேன். இனி பிளவுஸோட விட்த் மார்க் பண்ண போறோம். ஸோ அந்த பிளவுஸோட விட்த் பாருங்க எனக்கு எவ்வளவு இருக்குன்னா 8.5 இன்ச்சஸ்ல பிளவுஸோட விட்த் இருக்கு. அதுக்கு கூட இதுக்கு கூடயும் நான் என்ன பண்றேன்னா 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 10 இன்ச்சஸ்ல மார்க் பண்றேன். 8.5 இன்ச்சஸ் நமக்கு ஒரிஜினல் அளவு, அதுக்கு கூட 1.5 இன்ச்சஸ் அதாவது 1.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து 10 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நம்ம பிளவுஸுக்கு ஹைட்டும் விட்த்தும் மார்க் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். ஒரிஜினல் பிளவுஸ்ல எவ்வளவு இருக்கோ அந்த அளவை எடுத்துக்கோங்க, அதுக்கு கூட 1.5 இன்ச்சும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிளவுஸை மடக்கி வச்சுட்டு விட்த் கண்டுபிடிங்க. அதுல 8.5 இன்ச் இருக்கு எனக்கு, அதுக்கு கூட 1.5 இன்ச் ஆட் பண்ணி 10 இன்ச் எடுத்திருக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பேசிக் மெஷர்மெண்ட் ஹைட்டும் விட்த்தும் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்மளோட நெக் மார்க் பண்ண போறோம். ஸோ இந்த நெக் மார்க் பண்றதுக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன அளவு தான், ஸ்மால் சைஸ் அளவு தான். 32 சைஸ் தான் இந்த பிளவுஸோட செஸ்டோட விட்த். ஸோ 32 சைஸ் உள்ளவங்களுக்கு வந்து நம்ம நெக்கோட விட்த் வந்து 2.25 இன்ச் எடுத்தா போதும். ஒரு 34, 36, 38லாம் வரவங்களுக்கு 2.5 இன்ச் விட்த் எடுத்துக்கோங்க. இது வந்து 32 சைஸ் உள்ளவங்களுக்குன்னு சொல்லும்போது இது லைனிங் பிளவுஸ் தான். ஸோ அதனால 2.25 இன்ச் நமக்கு நெக்கோட விட்த் போதுமானதா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம நெக்கோட விட்த் 2.25 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இனி நம்ம ஷோல்டர் பார்க்கலாம். அளவு பிளவுஸ்ல எவ்வளவு ஷோல்டர் இருக்குன்னு பாருங்க. இதுல எனக்கு கரெக்டா 2 இன்ச் அளவு தான் ஷோல்டர் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளோட தையலுக்காக கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அளவு தான் ஒரிஜினல் நம்மளோட பிளவுஸ்ல இருக்குது, அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தையலுக்கு தேவைப்படும். தென் ஆம்கோல் அளவு பாருங்க. ஆம்கோல் அளவு இந்த மாதிரி ஷோல்டர் முடியும்ல அந்த இடத்துல இருந்து கை ஜாயின் ஆகக்கூடிய இடத்துல இருந்து கரெக்டா இந்த மாதிரி துணியை இழுத்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கைக்குழி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இப்ப நமக்கு 5.5 இன்ச் அளவுல இருக்கு. ஸோ அந்த 5.5 இன்ச் அளவை இதுல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5.5 இன்ச்சை இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளோட ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் அளவுக்கு இனி நம்ம என்ன பண்ணணும்னா தையலுக்கு கொஞ்சம் கேப் விடணும்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு மேல் பக்கமா தையலுக்கு விடுறத ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டு இன்னொரு லைன் போட்டு உள்பக்கமா என்ன பண்ணணும் இனி பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் அளவுல உள்பக்கமா 1.5 இன்ச் அளவு கேப் விட்டு நம்ம ஒரு கர்வ் மாதிரி போடுவோம்ல அதை போட்டுக்கலாம்.
ஓகே, ஃப்ரண்ட் நெக் பாருங்க. ஃப்ரண்ட் நெக் நமக்கு எவ்வளவு இருக்கு, நம்மளோட அளவு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் நெக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நமக்கு 6 இன்ச்சஸ்ல ஃப்ரண்ட் நெக் இருந்துச்சு. ஓகே, அதுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கீழ் பகுதியில நம்ம தையலுக்காக விட்டுருக்குறோம். ஓகே, நெக் உங்களுக்கு என்ன ஷேப்ல நெக் வேணுமோ அந்த நெக்கை நம்ம டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் பகுதிக்குள்ள என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த 1/2 இன்ச் அளவு கேப் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, நமக்கு அந்த உள்பக்கம் அந்த கைக்குழி வளைவு வரும்ல, அதையும் என்ன பண்ணிக்கலாம்னா 1/2 இன்ச் அளவுல அந்த கேப்பை உள்ள மார்க் பண்ணிக்கோங்க. உள்ள மார்க் பண்ணிட்டு இது வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் அளவு நான் வெளியே கொடுத்துருக்கிறேன். ஷோல்டர் நம்ம ஃபர்ஸ்ட் 2 இன்ச் நமக்கு ஒரிஜினல் ஷோல்டர் அளவு, அதுக்கு கூட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணணும்ல, அந்த லைன் தான் இப்போ நான் போட்டது. தென் என்ன பண்ணிக்கோங்கன்னா 1/2 இன்ச் அளவுல அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பாத்தீங்கன்னா நம்மளோட கீழ்ப்பகுதியில நான் கட் பண்ணியிருக்கிறது நம்மளோட பிளவுஸுக்கு ஒரிஜினல் ஹைட் நம்ம எவ்வளவு மார்க் பண்ணிருந்தோம் அப்படின்னா 14 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருந்தேன்ல, அந்த 14 இன்ச்சஸை கரெக்டா நான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். பேக் சைடு வந்து உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருந்தா பரவாயில்ல, அது நம்ம மடக்கி ஸ்டிச் பண்றதா. ஸோ அதனால பேக் சைடு துண்டுக்கு வந்து கீழே துணி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நீங்க அதை கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு துணியுமே இருக்கட்டும். ஓகே, இப்போ நான் இந்த 14 இன்ச்சு கீழே உள்ள பீஸை கட் பண்ணி எடுத்தால அதை வந்து நம்ம ஓப்பன் பீஸ் ஸ்டிச் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஷோல்டரை வந்து லைட்டா சரிவா கட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் சரிவு லைட்டா கட் பண்ணணும். ஓகே, இதே மாதிரி பேக் சைடும் நம்மளோட ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சஸ் இருக்கு நெக்கோட ஹைட். நமக்கு ஒரிஜினல் ஹைட் பேக் சைடு நெக்குக்கு வந்து 7 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிட்டு நம்மளோட நெக் அப்படியே டிரா பண்ணிக்கலாம். டிரா பண்ணிட்டு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கை. ஓகே, இப்போ நம்ம லைனிங்ல ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துருக்கிறத நம்மளோட பிளவுஸ் கிளாத்ல அப்படியே தூக்கி வச்சு நம்ம கட் பண்ணிட்டா போதும். இனி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பகுதிக்கு ஆம்கோல் பகுதியில உள்பக்கமா குளிச்சு கட் பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட்ல மட்டும்தான், பேக் சைடு வராது. ஃப்ரண்ட் பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஆம்கோல் பகுதியில குளிச்சு கட் பண்ணிக்கோங்க. இது நம்ம பிளவுஸ் கிளாத்ல ஃப்ரண்ட் பீஸ்ல கட் பண்ணி எடுக்கிறோம்ல, இதே மாதிரி என்ன பண்ணணும்னா நம்மளோட ஸ்லீவ் நம்ம கைப்பகுதி கட் பண்ணும்போதும் அதுலயும் என்ன பண்ணணும்னா மேல இருக்கக்கூடிய 2 பீஸ் எடுத்து வச்சு அதுலயும் இந்த மாதிரி கட் பண்ணணும். இப்ப பட்டி பாருங்க, பட்டியோட ஹைட் எனக்கு ஒரிஜினலா அந்த ஹூக் பகுதியில எவ்வளவு இருக்கு, 3 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ அந்த 3 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 3 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து சீவிங் பர்பஸ்க்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இனி அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம 3 இன்ச்சஸ் எடுத்தோம், அதுக்கு ஆப்போசிட் சைடு 2.5 இன்ச் வரும். ஸோ அந்த 2.5 இன்ச்சுக்கு கூட அதுக்கும் ஒரு 1/2 இன்ச் நம்ம கூட எடுத்து 3 இன்ச் எடுத்துக்கலாம். இது பாருங்க 2.5 இன்ச் இருக்கு, அதுக்கு கூட ஒரு ஃபர்ஸ்ட் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல சீவிங்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டா வளைச்சி போட்டுக்கோங்க. இப்ப நான் மார்க் பண்ணிருக்கிறது ஒரிஜினல் அளவு 3 இன்ச்சும் 2.5 இன்ச்சும், அதுக்கு மேல ஒரு லைன் போட்டிருக்கிறது தான் சீவிங் பர்பஸ்க்காக எக்ஸ்ட்ரா கொடுத்தது. தையலுக்கு நமக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நமக்கு லைனிங்ல மீதி இருந்த துணி சைட்ல அதை எடுத்து நான் இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி அகைன் 2ஆ ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து நம்மளோட கைப்பகுதி நம்ம கட் பண்ண போறோம். ஸோ கைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லென்த் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இங்க 6 இன்ச் அளவுக்கு நமக்கு கைக்கு லென்த் இருக்கு, அதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஆம்கோல் பகுதியில எவ்வளவு இருந்துச்சு, நமக்கு 5.5 இன்ச் இருந்துச்சு. ஸோ அந்த 5.5 இன்ச் ஆம்கோல் பகுதிக்கு கூட நம்ம என்ன பண்றோம்னா ஒரு 2.5 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு 8 இன்ச் அளவுல விட்டு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லைனிங் பிளவுஸ்ன்னு சொல்லும் போது நான் கீழ் பகுதியில ஹெம்மிங் பண்ணல, அதை மடக்கி தான் ஸ்டிச் பண்ணேன். ஸோ அதனால ஒரு 1/2 இன்ச் அளவு நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலே போதும். ஸோ இது வந்து ஒரிஜினல் அளவு.
அந்த பக்கம் நம்ம எவ்வளவு எடுத்திருந்தோம், 6 இன்ச் எடுத்திருந்தோம். இந்த பக்கம் அதுக்கு ஆப்போசிட் சைடு அதுல 3 இன்ச் கம்மி பண்ணிட்டு 3 இன்ச் எடுத்திருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் அந்த 6 இன்ச் 3 இன்ச் ஜாயின் பண்ணிட்டு அதுல சென்டரை மார்க் பண்ணிட்டு அப்படியே கர்வ் மேல் பகுதியில இருந்து போட்டு கீழ் பகுதியில கொண்டு வந்துட்டோம். அதுக்கு அடுத்த லைன் நான் போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா தையலுக்காக அதுக்கு மேல ஒரு 1/2 இன்ச் அளவுல எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். இவ்வளவுதான் நம்மளோட ஸ்லீவ் கட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இதுல பாத்தீங்கன்னா மேல் பகுதியில தான் நம்ம மேல இருக்கக்கூடிய 2 பீஸ் எடுத்து அகைன் குளிச்சு கட் பண்ணணும். இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய 2 பீஸ்ல கர்வ் மாதிரி உள்பக்கமா குளிச்சு வளைச்சு கட் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடியது இடது கையில உள்பக்கமா வரணும். இது வந்து வலது கைக்கு நல்ல பக்கமா வரணும் கீழே இருக்கக்கூடிய பீஸ். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம். இனி லைனிங் கிளாத்ல இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிளவுஸ் கிளாத்ல கட் பண்ண போறோம். ஸோ பிளவுஸ் துணியை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுருக்கு எதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் துணியை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. துணியை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமா நம்மளோட அளவு பிளவுஸ் இல்ல லைனிங்ல இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த பீசஸ் அப்படியே தூக்கி இதுக்கு மேல போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் மட்டும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஃபோல்டிங் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் பகுதியில ஃபோல்டிங் வரணும். ஸோ இந்த அது வந்து பேக் சைட் மட்டும் கம்பல்சரியா அந்த ஃபோல்டிங்கும் மேட்ச் ஆகணும். ஏன்னா நமக்கு ஃப்ரண்ட் பகுதிக்கு ஃபோல்டிங் தேவையில்ல, பேக் சைட் மட்டும் கண்டிப்பா ஃபோல்டிங் நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால இந்த மாதிரி கரெக்டா மார்க் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மார்க்கிங் பண்றதா இருந்தா மார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே அந்த அளவு மெஷர்மெண்ட்ஸ் மாறாத அளவுக்கு மார்க்கிங் போட்டுக்கோங்க. நெக்கை வந்து இதுல நீங்க கட் பண்ணி எடுக்க வேண்டாம். நம்ம லைனிங்ல நெக் கட் பண்ணி எடுத்துருக்கறதுனால ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியா நம்ம நெக்கை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக் வேண்டாம், ஆம்கோல் தென் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஹைட் விட்த் எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி 2 பீசஸையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட் பேக் தனித்தனியா கட் பண்ணியாச்சு. இனி பட்டி பீஸுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட லைனிங் கிளாத் துணியிலே நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ அதுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் டோட்டலா அந்த பட்டியில லைனிங் கிளாத்ல நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்ல பட்டி பீஸ், அந்த பட்டி பீஸை உங்களோட பிளவுஸ் கிளாத்ல துணி வேஸ்டேஜ் வருதுன்னா அந்த இடத்துல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட துணி மீதி இருந்துச்சுன்னா ஒரு 3 to 4 பீசஸ் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஸ்லீவ் பாருங்க, ஸ்லீவும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். நம்மளோட பிளவுஸ் கிளாத்ல இந்த மாதிரி துணியை மடக்கி போட்டுக்கோங்க. 2ஆ மடக்கிட்டு அகைன் 2ஆ மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்க பக்கம் கரெக்டா ஃபோல்டிங்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல வந்து உள்பக்கம் குளிச்சு கட் பண்றத வந்து நீங்க வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா லைனிங் கூட வச்சு அட்டாச் பண்ணுவீங்களா, அட்டாச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வரதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி நெக்குக்கு வந்து நீங்க வந்து நெக்கை வந்து லைனிங் கூட அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு டர்ன் பண்றீங்களா, இல்ல அப்படின்னா இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம், கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்றதா இருந்தா 1.5 இன்ச் அளவு கேப்ல கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேற எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. பிளவுஸோட பேக் பீஸ், ஃப்ரண்ட் பீஸ், தென் ஸ்லீவ் கட் பண்ணியிருக்கிறோம். தென் பட்டி பீஸ் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓப்பன் பீஸ் வந்து எனக்கு அந்த கேப் பாட்டம்ல வந்து துணி மீதி இருந்ததை எடுத்திருக்கிறேன். இல்ல அப்படின்னா 2.5 இன்ச் அளவுலையும் 2 இன்ச் அளவுலையும் ஓப்பன் பீஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட ஸ்டிச்சிங் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவா வரும். ஸோ அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.